சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னுடைய பெயர் அஸ்வினி. நான் அக்கா தங்கையுடன் ஒன்றாக பிறந்தேன். 10ஆம் வகுப்பு வரை ஏதோ சுமாராக படித்துவிட்டு ஒரு வேலையில் சேர்ந்தேன். 3 பேரும் பெண்கள் என்பதாலோ என்னவோ தெரியவில்லை, என்னுடைய பெற்றோர்கள் இளம் வயதிலேயே திருமணம் செய்ய ஆசைப்பட்டார்கள். அதனால் என்னுடைய 2 அக்கா, எனக்கோ வயது 15 தான் ஆகிறது. உறவினர்கள் அனைவரும் 3வது பெண்ணுக்கும் திருமணம் முடித்துவிட வேண்டியதானே, பெண்ணை வீட்டில் வைத்திருந்தால் நெருப்பை மடியில் கட்டியிருப்பது போல என்று பெற்றோரை தூண்டுவதுதான் அவர்களுக்கு வேலையாகவே இருந்தது. என்னுடைய பெற்றோர்களுக்கோ எனது அக்காக்களை திருமணம் செய்து கொடுத்த பிறகு அவர்கள் சீமந்தம், குழந்தை பிறப்பு சீர்முறைகளுக்கு தடுமாறி கொண்டிருந்தார்கள். 2வது, நான் சற்று ஒல்லியாக சின்னதாக இருந்ததால் அவர்களுக்கு என்னை 4-5 வருடங்களாவது உடன் வைத்திருக்க வேண்டும் என்று ஆசை. அது மட்டுமல்ல, திருமண வாழ்வில் அக்காக்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை கேட்டு திருமணம் என்று பெயரை கேட்டாலே எனக்கு கசந்தது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றேன். 11ஆம் வகுப்பு சேர காத்திருந்த பொழுது வந்தது எனக்கென ஒரு பூகம்பம், அக்காவின் கணவர் வடிவில். ஆமாம், அவரின் உறவுக்கார பையனுக்கு என்னை பெண் கேட்டு வந்தார் என்னுடைய மாமா. என் அப்பாவிடம் ஏதேதோ சொல்லி, அவர்கள் வசதியானவர்கள், உங்களிடம் எதுவும் எதிர்பார்க்க மாட்டார்கள், ஒரே மகன் என்பதால் எந்த சிக்கலும் இருக்காது, உடனே அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கள் என்று என்னுடைய மாமா ஏற்பாடால் என்னை பாலும் கிணற்றில் தள்ளிவிட்டார்கள். நான் திருமணம் முடிந்து செல்லும் பொழுது ஏனோ என் மனதில் நிம்மதி, சந்தோஷம் எதுவுமே இல்லை. அதற்கேற்பவே திருமண வாழ்வும் குண்டும் குழியில் மாட்டு வண்டி ஓடுவது போல் சென்றது. ஆம், எனக்கு கணவராக வந்தவருக்கு பெயர் கூட சொல்ல முடியாத அளவிற்கு அவருக்கு வியாதி இருந்துள்ளது. மகன் இருக்கும் காலம் வரையிலாவது சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சுயநலமாக நினைத்த அவரின் பெற்றோர் ஒரு பெண்ணான என் வாழ்க்கையை யோசிக்க தவறிவிட்டார்கள். வேறு குடும்பத்து பெண்தானே என்ற எண்ணமின்றி வேறென்ன, திருமணம் முடிந்த 15ஆம் நாளிலேயே நோயின் தாக்கத்தால் என் கணவர் உயிரிழந்து போனார். பெற்றோர்கள், அக்காக்கள், உற்றார் உறவினர்கள் என அனைவரும் கதறியாட என் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவில்லை. ஏனெனில் நான் கணவருடன் வாழவே இல்லை. அவர் என்னை தீண்டியதே இல்லை. அவர் என்னுடன் பேசிய வார்த்தைகளை விரல் விட்டு எண்ணலாம். அவருக்கு சேவகம் செய்யும் ஒரு செவிலியராக கூட என்னிடம் பேச தோன்றவில்லை. அவருக்கு திருமணம் வேண்டாம் என்றால் முதலிலேயே சொல்லியிருக்கலாமே. எந்த எண்ணத்தில் இவர் என்னை திருமணம் செய்து கொண்டு இப்பொழுது என்னை விதவை என்று பெயர் குத்திவிட்டு சென்று விட்டார். திருமணம் வேண்டும் என்று நானா கேட்டேன்? இந்த வயதில் எனக்கு திருமணம் வேண்டாம், இந்த வயதில் எனக்கு திருமணம் செய்து கொள்ள ஆசை இல்லை என்று நான் எவ்வளவு எடுத்து கூறினேன். ஆனால் என் அக்கா வீட்டுக்காரர் பேச்சை கேட்டு வீட்டுக்கு ஒரே பிள்ளை, வசதியான குடும்பம் என்று என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் செய்து வைத்தார்கள். எனக்கு கணவராக வந்தவரின் சொத்து பொத்து மட்டுமே என்னுடைய சொந்த பந்தங்களுக்கு தெரிந்தது. அவருக்கு உடம்பில் உள்ள நோய்கள் மட்டும் தெரியாமல் போனதற்கு என்ன காரணம்? ஆனால் இன்றோ அவர்கள் அனைவரும் செய்த தவறுக்கு தண்டனையை நான் மட்டும் அனுபவிக்கிறேன். பெற்றோர்களே, உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் என வரும்பொழுது முதலில் அவர்களின் சம்மதத்தை தெரிந்து கொள்ளுங்கள். அதை விட்டுவிட்டு உறவினர்கள் சொன்னார்கள், சொந்த பந்தம் சொன்னார்கள் என்று சொல்லி அவர்களின் வாழ்க்கையை பாலுங்கிணற்றில் தள்ளிவிடாதீர்கள் என்று ஒரு தோழி அவங்க சமூக வலைதள பக்கத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயமா இதை சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் உண்மையாக நடந்துச்சா இல்லையான்னு தெரியலைங்க. ஆனால் இதுபோல் ஒரு சம்பவம் ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா அந்த பெண்ணுக்கு இதை விட கொடுமை வேறு எதாவது இருக்க முடியுமா? ஆனால் அந்த தோழி ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதாவது சொந்த பந்தம் சொன்னாங்க, அவங்களுக்கு சொத்து மதிப்பு அவ்வளோ இருக்குது இவ்வளோ இருக்குன்னு சொல்லி யாருமே அந்த பெண்ணோட மனசை புரிஞ்சிக்காமல் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. ஆனால் அந்த பெண்ணு அந்த பையன் கூடயோ அந்த பையன் இந்த பெண்ணு கூடயோ லைஃப் லாங் வாழணும். ஆனால் அதை மட்டும் இவங்க யோசிக்கிறது இல்லை. அதை மட்டும் இவங்க யோசிக்க தவறிட்டாங்கன்னு சொல்லி இந்த பதிவில் நமக்கு தெளிவாக தெரியுது. இது போன்ற ஒரு கொடுமையான சம்பவம் நடக்காமல் இருக்கணும்னா கண்டிப்பாக காலத்திலே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்காம கண்டிப்பாக அந்த பெண்களுடைய மனசை புரிஞ்சுக்குங்க, உங்களுடைய பையனோட மனசை புரிஞ்சுக்குங்க. அவங்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொல்லி நம்ம இந்த பதிவு மூலமா வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கொண்டு அதில் ஆளுங்கிற பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போகிற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்தோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.